महान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणन बद्धदीपं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीशरणत्राण शेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। பாதுகாத்தாசுரத்தில் இன்றைய தினம் மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அர்த்தமான ஸ்லோகங்கள். முதல்ல சந்தகா என்று சாதித்தார். சந்தகான்னு சொன்னவா யாருன்றத தெரிவித்தார். சந்தகான்னு சொன்னவா சத்துக்கள். அந்த சத்துக்களுக்கு முதல் எடுத்துக்காட்டாக இருப்பவர் பரதன் தான் என்பதாக அந்த பிரதமோதாகரணாய பக்திபாஜாம் என்பது இந்த பரதனுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்லோகம், அந்த பாதுகைய சாட்சாத்தா சேவிச்சவர் பரதாழ்வான் தன்னுடைய சிரத்துல அதை தரிச்சுண்டு உலகத்தாருக்கெல்லாம் அந்த பாதுகையின் பெருமையை பறைசாற்றியவர் பரதாழ்வான். அதே மாதிரி அந்த பாதுகையினுடைய பெருமைய தன்னுடைய கிருதிகளாலேயும் சீசூக்திகளாலேயும் தன்னுடைய பெயர்னாலேயும் வெளிப்படுத்தியவர் நம்மாழ்வார் என்கிற முறையில மூணாவது ஸ்லோகத்துல நம்மாழ்வார் பத்தி ஸ்தோத்திரம் பண்ற, அவருக்கு ஒரு பிரணாமத்தை அஞ்சலியை சமர்ப்பிக்கிறார். வர்ணஸ்தோமைர்வகுலசுமனோ வாசனாஹ முத்வஹந்தி ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கபர்த்துஹ त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकाहमः. அந்த வார்த்தைகள்லாம் அது ஒரு மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி வந்து விழுது சுவாமி தேசிகனுடைய வாக்குலேருந்து. ரங்கபர்த்துஹு பாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகைன்னு சொல்ற இந்த இடத்துல தான் முதல்ல. அங்க சொல்லச்சே பிரசித்தோ ராகவ பாதுகா பிரபாவகான்னு ராகவ பாதுகன்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல சாதிச்ச. இப்ப அந்த ராகவன் வேற இல்ல, ரங்கநாதன் வேற இல்ல. அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மான்னும் கக்கிலி உன்னை காணுமாறுளா காகுத்தா கண்ணனே என்னும் தெற்கொடி மதில் சோழ் திருவரங்கத்தாய் என்றும் அந்த காகுத்தா என்று அந்த ரங்கநாதனை சொல்லியிருக்கிறபடினால ரங்கநாதனும் ராமனும் ஒண்ணுதான். அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை இப்பொழுது அதை பார்த்து சம்போதனம் பண்ணி சொல்ற, நீ ஒன்னும் கோச்சிக்காதமா பாதுகாதேவி, நான் ஒன்னதான் நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். ஒன்ன சுவாமகம் ஸ்தோத்துக்காமகா, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா கூட உன்னுடைய பெயரை தாங்கி இருந்திருக்கிற நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணாதான் என் வாக்குலேருந்து இந்த வார்த்தைகள்லாம் வெளிப்படும். ஆகையால நான் நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றேன். நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றதும் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுலயும் எந்த வேறுபாடும் கிடையாது. தொன்னாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோத்துகாமகா, தொன்னாமானம் உன்னுடைய திருநாமத்தையே அவரும் தரிச்சுருக்க. ஆதிசேஷனுக்கு சொல்லச்சே அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ற,
இப்போ சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லி எல்லா விதமான சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். சேஷவிரத்தியும் பண்ணிட்டு இருக்கவராக இருந்திருக்கவர் ஆதிசேஷன். இந்த சேஷவிரத்தின்னு சொன்ன அதுக்கு தாத்பரியம் என்ன, தனக்காக எதுவும் இல்லாமல் சுவாமிக்காகவே செய்யற செயல்கள், தாம் செய்கின்ற செயல்கள்னால வரக்கூடிய பலன் எதுவும் துளிக்கூட தனக்குன்னு இல்லாமல் செய்கிற ஒரு செயல் இருக்க, அததான் சேஷவிரத்தின்னு சொல்ற. இப்ப சாதாரணமா லௌகிகத்துல முறையில சொல்லச்சே, இந்த இடத்துல ஒரு ஏசி போட்டிருக்கு, ஒரு ஃபேன் போட்டிருக்குன்னாக்கா அந்த ஃபேன் சுத்துறதோ அந்த ஏசினால வரக்கூடிய ஒரு குளிர்ச்சியோ அல்லது உஷ்ணமோ எதுவோ ஒண்ணு, இதெல்லாம் அதுக்கு பிரயோஜனம் அளிப்பவை அல்ல. அவை எல்லாமே அதுக்கு சுவாமியா இருக்கிற யாரோ அவனுக்கு, அந்த கிரக சுவாமிக்கு தான் அந்த சந்தோஷத்தை, அது ஒரு சுகத்தை கொடுக்க வல்லது. அதுதான் சேஷத்துவம் என்பதாக சொல்ற. சேஷியா இருக்கவன் அந்த பிரயோஜனத்தை அடைபவனாக இருப்பவன் சேஷி. இப்போ ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்கிற முறையில எம்பெருமானுக்கு அவர் எழுந்தருளினார்னாக்கா அவருக்கு கொடையாகவும், அவர் அமர்ந்தார்னாக்கா சிம்ஹாசனமாகவும், அவர் படுத்திருந்தார்னாக்கா செய்யாக படுக்கையாகவும், இப்படி எல்லா விதமான கைங்கரியங்களையும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்க. இப்படி பன்னிண்டு சேஷவிருத்தியே தனக்கு இதுவாக கொண்டு, அதாவது சேஷவிருத்தி தான் தன்னை மூதலிப்பிக்கிற ஒரு விஷயம் என்பதை கொண்டு தன்னுடைய திருநாமத்தையும் சேஷன்னே பேர் வச்சிருந்து அதை சொல்றதுலதான் பெருமைப்படுகிறார் என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார் சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல. அதே மாதிரி நம்மாழ்வாரும் கூட அந்த பாதுகை என்னென்ன பண்றதோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணிண்டு அந்த பாதுகையினுடைய பேரை தரிக்கிறதே, தானும் அந்த பாதுகையினுடைய பேரை வச்சுக்கிறதே தனக்கு புருஷார்த்தமாக நினைச்சுண்டு அந்த பேரை தரிச்சுட்டு இருக்கிற நம்மாழ்வாரு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அவரை முன்ன நான் வணங்குகிறேன். சுவாமகம் ஸ்தோத்துகாமகா, முக்கிய உத்தேசம் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுதான் என்பதாக சொல்ற. இதுல 2-3 விஷயம் பார்க்கணும். இந்த பாதுகா சாஸ்திரம் முழுக்கவே நம்மாழ்வாருடைய ஒரு வைபவத்தை சொல்றதுக்காக ஏற்பட்டது என்கிற முறையில பார்த்தோம்னாக்க, நம்மாழ்வார சாட்சாத்கரித்தவர், யோக திசையில சாட்சாத்கரித்தவர் நாதமுனிகள். அப்ப நாதமுனிகளுடைய பெருமையை சொல்றதுக்காக பரதாய பரன் நமோஸ்து தஸ்மைன்னு பரத சப்தத்தினால நாதமுனிகளையே சொல்றேன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா பாவம் ராகம் தாளம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாட்டிய சாஸ்திரத்துக்கும் அந்த இதுக்கும், அதாவது ஒரு சங்கீதத்துக்கும் அவசியமானதாக இருக்கிற எல்லாவற்றையும் தெரிவித்த பரத முனிவர் போன்று இந்த இசையை தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளலாக இருந்திருக்கிற நாதமுனிகளை சொல்றதுன்னு சொன்னார். அடுத்தது ஆச்சாரிய பரம்பரையில நாதமுனிக்கு அப்புறமா நம்மாழ்வார் தானே. அப்போ அந்த நம்மாழ்வாரை வணங்குவதாக, அவருக்கு அஞ்சலி சமர்ப்பிப்பதாக ஒரு அர்த்தம். அது இதுக்கு மேல ஒரு சில கேள்வி எல்லாம் வருது. இந்த நம்மாழ்வாருக்கும் முன்ன வால்மீகி மகர்ஷி தான் பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரியப்படுத்தினர். இதுக்கு அடுத்த ஸ்லோகமே வால்மீகி மகர்ஷியை பத்தி சொல்ல போறேன். அவரை முன்ன சொல்லிட்டு அப்புறமா நம்மாழ்வார சொல்லிருக்கலாம் இல்லையோ. ஆளவந்தார் கூட ஸ்தோத்திர ரத்னத்துல வரச்சே அந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை भोगापवर्ग तदुपाय गतिरुदारः संदर्शयन् निरममीत पुराण रत्नम तत्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः
தத்துவேனன்னு அந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை ஒன்றினுடைய உண்மை நிலைய உலகோருக்கு உணர்த்தியவராக இருந்திருக்கிற மகான் பராசரர். அந்த பராசரர் விஷயமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மாதா பிதா யுதயத்தனையா விபூதின்னு நம்மாழ்வார் விஷயமாகவும் ஸ்தோத்திரம் பண்றார். இவா ரெண்டு பேர் தான் இந்த நம்மாழ்வாரையும் ஒரு மகர்ஷியாகவே அவர் வந்து அனுபவிக்கிறார், ஆள வந்தார். ஆகையால நம்மாழ்வார் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப அந்த மகர்ஷிய சொல்லிட்டு அப்புறம் நம்மாழ்வார சொல்ற மாதிரி இங்கேயும் வால்மீகி மகர்ஷிய சொல்லிட்டு அப்புறமா இவரை சொல்லிருக்கலாமோ இல்லையோ. அதுக்கு வந்து என்னோன்னு அதுல வரைச்சு அதை விட்டுட்டு இவரை முன்ன சொல்லி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கெல்லாம் அர்த்தம் சுவாரஸ்யமான விஷயங்கள், அதுக்கு உண்டான அர்த்தங்களும் விசேஷமாக நம்ம பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. நானா எதுவும் சொல்ல போறதில்லை. அங்கேயே சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணச்சே பராசர பிரபந்தாதியோபி சத்யா பரமாத்மனி சித்தரஞ்சகதைன்னு சொல்லிருக்க. நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு உண்டான ஏற்றம் பராசரத்து இதுல வரைச்சே சொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஜெகத்பதி ஸ்வயேதத் விஷ்ணுனா ஜாம்ப ஜெகத்வியாப்தம் சராச்சரம் என்றெல்லாம் அந்த பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருந்து உலகனைத்தையும் ரட்சணம் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா நிறைய இடத்துல அந்த பிராட்டியினுடைய பெருமையெல்லாம் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சாதிச்சிருக்க. அந்த விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சாதிச்ச ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இல்லை. ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணுன்னு உலகனைத்தும் விஷ்ணுதான். அந்த ஜோதிஷு தேஜஸா இருக்கிறதெல்லாம் விஷ்ணுதான். அதே மாதிரி மலைகள்லாம் விஷ்ணுதான், நதிகள்லாம் விஷ்ணுதான், எல்லாம் விஷ்ணுதான்னாக்க இன்னும் எல்லாம் ஒண்ணு விஷ்ணுவா இருப்பாருன்னா அதுக்கு அர்த்தம் தெரியலையேன்னு முழிக்க வேண்டி இருக்கு. ஆனா அதுக்கு மேல வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே எம்பெருமானுடைய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்வதனால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான தான் ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு என்றெல்லாம் சொல்லுகிறோம்னு அது வியாக்கியான சாபேட்சமாக சொல்லிட்டு இருக்கோம். வியாக்கியானத்தை கொண்டுதான் தெரிவிச்சுட்டு இருக்கோம். இதே நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. திருமாலிரும் சோலை மலையன்னு திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அந்த திருமால் சார்ந்த சோலை மலைன்னு சொன்ன உடனே இந்த பெருமாள் என் மனசுள்ள அப்படியே மொத்தம் புகுந்துட்டாருன்னு சொல்றார். இது செவிக்கினிய செஞ்சொல் என்பதாக சொல்றார். சத்யா பரமாத்மனி சித்தரஞ்சகதைன்னு சொல்றார். மையனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அணியனாகும் தனதாழடைந்தார்க்கெல்லாம் எல்லாம் அந்த பாசுரத்தை சேவிக்க செய்ய அப்படியே நமக்கு ஒரு மனசுல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அந்த பெருமாள் விஷயத்துல பக்தி அப்படியே அந்த பக்தி பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுறது. ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகுருளறிவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. அதை நான் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு வியாக்கியானமும் வேணும். அந்த திருவேங்கடமுடியானுக்கு எப்ப பார்த்தாலும் நான் கைங்கரியம் பண்ணணும் என்பதுதான் இந்த இடத்துல பிரார்த்தனை. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கு அந்த பாசுரத்தை சேவிக்க செய்ய அந்த பிரார்த்தனை அப்படியே தெரிஞ்சு வருது. அதுக்கு எந்த வியாக்கியானமும் தேவைப்படலை. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்மாழ்வார் பாசுரத்தையும் பார்த்தோம்னாக்க நமக்கு அப்படியே எம்பெருமான இடத்துல ஈடுபாடு ஏற்படுத்துறதுனால அந்த வால்மீகியினுடைய பிரபந்தத்தை காட்டிலும் இன்னும் ஏற்றம் இருக்குன்னு கூட சொல்லலாம்னு அந்த கௌரவத்தை தெரிவிப்பதற்காகவே முதல்ல நம்மாழ்வார சொல்ற. எத்யபி ராமாயணத்துல பார்த்தோம்னாக்கா சரளமான ஸ்லோகங்கள், ஒரு குறைஞ்ச அளவு சம்ஸ்கிருத ஞானம் இருந்தாலே கூட போறோம். அப்படியே
அந்த ரசம் அப்படியே அந்த ராமாயண அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வரும். அந்த ராமாயணத்தை சேவிக்க செய்ய கண்ணில் ஜலம் வரும். அதுலயும் யுத்த காண்டத்துல அயோத்தியா காண்டத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சா கூட போறோம். அந்த கண்ணில் ஜலம் இல்லாத சேவிக்கிறதுன்றது முடியவே முடியாத ஒரு காரியம். அப்படி ஒரு விசேஷம். ஆனாலும் அதுக்கு கொஞ்சமான சம்ஸ்கிருதம் தெரியணும் இல்லையோ, அது கூட தெரியலன்னா அது பண்ண முடியாது, சேவிக்க முடியாது, அதுல அனுபவம் வராது. அது கூட வேண்டாம், தமிழ் எழுத்து தெரிஞ்சா போகணும், எழுத்து கூட தெரிய வேண்டாம். அந்த சந்த சொல்ல செய்ய நம்ம மனசுல அப்படியே அந்த மனசு எம்பெருமான் விஷயத்துல பக்தி பிரவாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த கௌரவத்தை வெளிப்படுத்துவதற்காக முதல்ல நம்மாழ்வார இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ற. அடுத்தது வருது மேலேயே பின்னாடியே வரப்போறேன். அது எத்தனையோ சமயங்கள்ல வால்மீகி மகர்ஷியை பத்தி சொல்ல போறேன் இதே பாதுகாசாஸ்திரத்துல, அப்பெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. இன்னொரு விஷயம் பார்க்கணும், வால்மீகியினுடைய ஒரு கிருதி இருக்க, அந்த கிருதிக்கு ஸ்ருதின்னு விவகாரம் கிடையாது. ஸ்ருதின்னா வேதம், வேதம்னு விவகாரம் கிடையாது. அது இதிகாசம், அது ஸ்மிருதி என்றெல்லாம் தான் விவகாரமே தவிர அந்த புராணத்துக்கு வரச்சே ஸ்மிருதின்னு தான் சொல்றோம். இங்க வரச்சே இது ஸ்ருதின்னு சொல்றோம். ஸ்மிருதியை காட்டிலும் இதிகாசத்தை காட்டிலும் ஸ்ருதிக்கு அதாவது ஸ்ருதிக்கு பிராமணியம் அதிகம். ஸ்ருதி பிரமாணம் விசேஷமாக சொல்ற. இது என்ன இது தமிழ் வேதம்னு பேரு, திரமிட ஸ்ருதின்னு விசேஷம் இருக்கிறபடினால அதையும் தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம் என்பதாக. சரி, இன்னொரு விஷயம், வால்மீகி விஷயமாக எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்ல போறேன் வால்மீகியோட தொடர்பு படுத்தி பின்னாடி வர பாதுகா சாஸ்திரத்துல. இப்ப நம்மாழ்வார் விஷயத்துல வரைச்சு இத முதல்ல சொல்லிடுவோம், அப்புறமா அதை பார்த்துக்கலாம்னு சொல்றாரு. இது சம்ஸ்கிருதத்துல சூச்சி கட்டாக நியாயம்னு ஒரு நியாயம். இந்த சூச்சி கட்டாக நியாயத்துல என்னன்னு கேட்டாக்க, ஒரு கொல்லன், அதாவது இரும்பு சாமான்லாம் பண்றவன் ஒருத்தன், அவன்கிட்ட போறான். ஒருத்தன் போய் கேட்கிறான், ஒரு சின்ன ஒரு வஸ்துவ கேட்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, கட்டாகம்னா சாலு, அந்த பெருசா அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய ஒரு சாலு. ஒருத்தன் ஊசி வேணும்ன்றான், ஒருத்தன் சால் வேணும்னு சொல்றான். ஊசி பண்றது சுலபம், இவனை ரொம்ப நாள் காக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே ஊசியை எடுத்து கொடுத்துடுறான், பண்ணி கொடுத்துடுறான். அந்த சால் பண்றதுன்றது கொஞ்சம் நாள் ஆகும். சரி நீ இருங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவன் பண்ணி கொடுக்குறான். அந்த மாதிரி இப்ப மளிகை கடையில போனா ஒரே ஒரு சாமான் கேட்கறான்னாக்க அதை முன்ன எடுத்து கொடுத்து அவனை அனுப்பிச்சுடுவான். ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்தோம்னாக்க, சரி அது கொஞ்ச நாள் இருங்கோ, நான் ஒரு லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தரேன் உங்களுக்குன்னு சொல்ற மாதிரி வால்மீகியை பத்தி நிறைய இடத்துல சொல்ல போறேன். இப்ப நம்மாழ்வாரை பத்தி இந்த இடத்துல முதல்ல சொல்லிட்டோம்னாக்க இது ரொம்ப சௌகரியமா இருக்குன்றதுக்காக அந்த நம்மாழ்வாரை பத்தி முதல்ல சொல்லிட்டேன் என்பதாகவும் ஒரு தாற்பயம் இந்த இடத்துல. சரி, இன்னொரு விஷயம், முதல் 2 ஸ்லோகங்கள்ல பாதுகா தேவியினுடைய பெயர் சொல்லல. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரான சேகராகன்னெல்லாம் சொல்றேன். அந்த பாதுகைக்கு என்ன பேருன்னு தெரியல. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜம் எதுபஜ்ஞம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவான்னு அந்த பேரிடுறதை இப்பதான் சொல்ற. சடாரின்னு பேர் பாதுகைக்குன்றத, அந்த பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரே பேர் இருக்குன்றதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்துற. இப்படி இந்த ஸ்லோகம் இன்னொரு விஷயமாகவும் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை நம்மாழ்வார் விஷயமாகவும் சொல்லலாம், வால்மீகி விஷயமாகவும் சொல்லலாம்.
அதையும் நாம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். வர்ணஸ்தோமைர்வகுளது மனோ வாசனாம் உத்வஹந்தீம் ஆம்னஹயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதேஹி நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கபர்த்துஹ த்வன்னஹமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் ஸ்தோது காமஹ. இதுல இருக்கக்கூடிய விசேஷணங்கள்லாம் பாதுகா விஷயமாகவும் இருக்கு. பாதுகைக்கும் பொருந்தும், நம்மாழ்வாருக்கும் பொருந்தும், திவ்ய பிரபந்தத்துக்கும் பொருந்தும். வர்ணஸ்தோமைகி முதலிய இந்த விசேஷணங்கள்லாம் திவ்ய பிரபந்தத்துக்கும் பாதுகைக்கும் பொதுவாக இருக்கும். பாதே நித்தியம் பிரணீததைன்னு சொல்றதெல்லாம் ஆழ்வாருக்கும் பாதுகைக்கும் பொதுவாக இருக்கு. இப்படி ரெண்டையும் சொல்லக்கூடிய பாதுகைக்கு ஆழ்வாருக்கு ரெண்டையும் சேர்த்து அனுபவம் இந்த ஸ்லோகத்தினால வருது. வர்ணஸ்தோமை வகுல சுமனா சுமனோ வாசனாம் உத்வஹந்தி. வர்ணஸ்தோமைஹி, வர்ணம்ன்றது இருக்க எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களுடைய ஒரு ஸ்தோமம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எழுத்துக்களுடைய ஒரு சேர்க்கைன்னு வரப்போறது. எழுத்துக்களுடைய ஒரு கும்பலா வரும். அதாவது பல எழுத்துக்களுடைய சேர்க்கை வந்தாதான் பதமாகும், பல பதங்களுடைய சேர்ந்தாதான் அது வாக்கியமாகும், அது ஸ்லோகமாகும், பாசுரமாகும், எல்லாம் ஆகும். இப்போ இந்த இடத்துல வர்ணஸ்தோமைகின்றது, வர்ணம்ன்றது நிறத்தையும் சொல்லும், கலர் சொல்லும். இப்ப இந்த வர்ணஸ்தோமமாக இருந்துருக்குன்னு சொல்றது ரெண்டு விஷயம். இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய சீசுக்தியும் சொல்றது, பாதுகையும் சொல்றதுன்னு சொல்லணும். இப்ப நம்மாழ்வாருடைய சீசுக்தி எப்படி சொல்றது அப்படின்னு சொன்ன, இந்த வர்ணங்கள்லாம் இருந்துருக்க இவை எல்லாம் நம்மாழ்வாருடைய வாக்குலேருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே, அந்த சப்தங்கள் அது எல்லாமே வகுல சுமனோ வாசனாம் உத்வஹந்தி, மகிழும் பூக்களுடைய வாசனையை தாங்குகின்றதாக இருக்கின்றன என்று அர்த்தம். வகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்தது நாள்னு சுவாமி தேசிகனுடைய நாள்பாட்டு. நாட்கமிழ் மகிழ்மாலை மார்பினன் மாறன் சடகோபன் என்று நம்மாழ்வாரே சாதிக்கிறார். பல சமயங்கள்லையும் நம்மாழ்வார் அந்த மகிழம் பூவை மாலையை சமர்ப்பிச்சுட்டே இருக்க. அப்ப அந்த கழுத்துல மாலை இருக்கிறதுனால அவர் திருவாக்கிலேருந்து வரக்கூடிய பதங்கள் எல்லாமே மகிழம்பூ வாசனையோடு இருந்துருக்கும் என்று அர்த்தம். வர்ணஸ்தோமைஹி வகுல சுமன் வாசனாம் உத்வஹந்தி. ஆகையால இந்த வகுல மகிழம்பூவனுடைய வாசனையை தரிச்சுருக்குன்னு ஒரு அர்த்தம். ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, இவ திவ்யசூரி பாதுகையும் திவ்யசூரி நம்ம ஆதார சக்தி அதிக்கிரமத்துல சொல்லச்சே பாதுகாபியான் நமகான்னு சொல்லிட்டு பாதுகைக்கும் அந்த நித்தியசூரிகள்லாம் இருக்கிற ரீதியில் நாம சொல்றோம். நம்மாழ்வாரும் அதுல நித்தியசூரிகளுடைய அவதாரம் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப ரெண்டு பேருமே நம்மாழ்வாரா இருக்கச்சே, அதாவது ரெண்டு பேருமே நித்தியசூரிகளாக இருந்துருக்கா. அக்ஷரஸ்தோமைஹி வகுலசுமனோ வாசனாம் உத்வஹந்தின்னு சொல்றது. இந்த எழுத்துக்கள்லாம் நம்மாழ்வாருடைய, அதாவது மகிழம்பூவனுடைய வாசனையை தரிக்கிறதுன்னு அர்த்தம். இது ஒரு விதமான அர்த்தம். இன்னொரு விதமான அர்த்தம் என்னன்னா, உத்வாகம்னா கல்யாணம்னு பேரு. இந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகள் எல்லாம் இருந்துருக்க. இப்ப பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி வர்ணஸ்தோமங்களாக இருக்கிறவை எல்லாமே வாசனாம் ஏகாம் உத்வஹந்தி, அந்த மகிழம்பு வாசனையே
அதையே கல்யாணம் பண்ணிக்கிறதா. இப்படி இது ரெண்டுத்துக்கும் ஒரு கல்யாணம் ஆறுது அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த வாசனைன்றது இருக்க பின்னமாவும் இருக்கும், அபின்னமாவும் இருக்கும். பின்னா பின்னம்னு சொல்றது. வாசனை வேற, புஷ்பம் வேறதான். ஆனா புஷ்பத்தை விட்டு வாசனை தனியா இருக்காது. அந்த மாதிரிதான் அந்த புஷ்ப வாசனை மாதிரி. அந்த புஷ்ப வாசனை எப்படி சப்தத்துல எப்படி வரும்? சப்தத்துல வாசனை வருமானா மீதி திரவியத்துல தானே வாசனை வரும். சப்தத்துல போய் வாசனை வருமா அப்படின்னு கேட்டா வரும், கட்டாயம் வரும். ஏன்னா இந்த சூரியோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, நம்மாழ்வாரோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ரெண்டு வஸ்துவுமே அந்த வார்த்தைகளும் நம்மாழ்வாரோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த வகுளம், அதாவது மகிழம் பூ நம்மாழ்வார் திருமேனியில் இருக்கிறதுனால ரெண்டுமே நம்மாழ்வாரோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த வாசனைன்றது இந்த சம்பந்திக்கு வந்துடும், இதுக்கும் வந்துடும்னா யதா சம்புஷ்பிதஸ்ய விருட்சஸ்ய தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணः. தூராத் கந்தோவாதி, நல்லா புஷ்பிச்சதுன்னாக்க எங்கேயோ தூரம் இருந்தா கூட அதனுடைய வாசனை வருது. எப்படி வருதோ அந்த மாதிரி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணः, புண்ணிய கர்மாவை பண்ணோம்னா அதனுடைய பலன்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கிறபடினால அந்த நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை வெளிப்படுத்துகிறதாக இருந்திருக்கிறது. ஆகையால இது நம்மாழ்வாருடைய வாசனை மகிழம்பூ வாசனையோடு இருந்திருக்கிறதுன்னு அது தாங்குவதாக இருக்கிறதுன்னு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. வர்ணத்தோமைகி வகுல வாசனா முத்வகந்தின்னு இன்னொரு விஷயம் இதே இடத்துலயே பார்க்கணும். வர்ணம்ன்றது இருந்துருக்க நிறத்தை சொல்றோம். பாதுகா விஷயத்துல பாதுகையில பார்த்தோம்னா இந்திரநீல கல்லு, கெம்பு கல்லு, பவழம், புஷ்கராகம், வைரம், வைடூரியம், இப்படி மரகத பச்சை, இப்படி எத்தனையோ ரத்னங்கள். ஒவ்வொரு ரத்னமும் ஒவ்வொரு வர்ணத்துல இருந்துருக்கு. அந்த ரத்னங்களுடைய காந்தி இப்ப மரகத பச்சையா இருந்ததுன்னா அதனுடைய காந்தி பச்சையா இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு வைரக்கல் இருக்கு. அந்த வைரக்கல் வெள்ளவெளியில் இருந்துருக்கு. இதனுடைய பிரகாசம் அதனுடைய பிரகாசம் எல்லா பிரகாசமும் ஒன்னா சேர்றதுதான். ஒன்னா சேர்ந்து அற்புதமாக இருந்துருக்கு, சித்த ரஞ்சகமாக இருந்துருக்கு. அது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துருக்கு. மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கு. இது எல்லாமே இருந்துருக்கு. சரி, அங்க பாதுகையில வகுல சுமனா வாசனா முத்வகந்தின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகுல மகிழம்பூனுடைய வாசனை எங்க இருக்க போறதுன்னா அந்த மகிழம்பூனுடைய வாசனையும் அந்த இடத்துல தான் இருந்துருக்கு. பெருமாளுடைய திருவடியில அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை பண்ணமான எத்தனையோ புஷ்பங்களால, மல்லி புஷ்பம், மகிழம்பூ எல்லாம் பாரிஜாத்த புஷ்பம், இன்னும் செம்மண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சின்னு எத்தனையோ புஷ்பங்களால பெருமாள் திருவடியில அர்ச்சனை பண்றோம். அந்த அர்ச்சனை பண்றது மொத்தம் அந்த பாதுகையில திருவடியில சமர்ப்பிக்கிறதுனால அந்த பாதுகையில படுறதுனால அத்தனை வாசனையும் அதுவும் தான் தரிச்சுட்டு இருந்துருக்கு என்று சொல்லணும். ஆகையால வர்ணத்தோமைர்வகுல சுமனஹ வாசனாம் உத்வகந்தி, அந்த வாசனாம் உத்வகந்தியும் அதை தாங்குகின்றதாக இருக்கிறது. ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். இங்க சம்ஹிதன்னு சொல்லச்சு ஸ்ரீசூக்தம் முதலீதான சூக்தாதிகள்லாம் எடுத்துக்கணும் நாம. அப்போ ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபராம், அபராம் பிரகிருதிம் வேதம். ஆம்னாயம்னா வேதம். வேதத்துக்கு ஒரு பிரகிருதி, வேற ஒரு பிரகிருதி மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. அதாவது வேதத்துக்கு பிரகிருத்தின்னு அபராம் பிரகிருத்தின்னா வேறு மூலவஸ்து. பிரகிருத்தின்றது மூலவஸ்து. அப்ப சம்ஹிதைன்னு சொன்னோம்னா அந்த சொற்றொடர்கள், அந்த சேர்க்கை இருக்கு. இது சம்ஹிதை சாக்கைன்னு எல்லாம் சொல்லிப்போம். சம்ஹிதையில
வாக்கியன்றது நிறைய வரும், கடைசியில தான் எங்கேயான தான் வாக்கியன்றது முடியும். சாக்கையில வரைச்சே வாக்கியம் வாக்கியமா தனித்தனியா இருந்துட்டு இருக்கும். இந்த சம்ஹிதைன்றது அந்த சொற்றொடர் சேர்க்க அபராம் பிரகிருதியும் வேதத்தினுடைய இன்னொரு பிரகிருதியாக இருந்திருக்கிற திருவாய்மொழிய அந்த சொற்றொடையாக திவ்ய பிரபந்தத்தை திருஷ்டவந்தம் என்று சொல்ற. அதை அருளி செய்தவர்னு சொல்லல, அது கண்டுபிடித்தவர்னு சொல்ற. வேதம்ன்றது அபௌருஷயம், ஒருவரால் இயற்றப்படாதது. வேதம் நித்தியம், எல்லா சமயத்திலையும் வேதம்ன்றது இருந்துட்டு இருக்கு. வேதத்துக்கு அழிவே கிடையாது. ஒரு மகா பிரளய காலத்துல கூட வேதம் கிடையாது, அழியறது கிடையாது. அப்போ மகா பிரளய காலத்துல எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடைய திருமேனியிலேயே இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் எப்படி எம்பெருமான் படைக்கின்றாரோ அந்த மாதிரி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு ஏற்கனவே எந்த நிலையில வேதம் இருந்ததோ அதே நிலையில அப்படியே உபதேசம், அந்த அனுபூர்வியோட பெருமாள் உபதேசம் பண்றார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரஹிணோதி தஸ்மை. அவருக்கு வேதத்தை கொடுத்தவர். இப்ப அந்த வேதம்ன்றது நித்தியமான ஒரு இது, அது புத்தருடைய ஒருவரால் இயற்றப்படாதது. அதே மாதிரிதான் அந்த வேதத்துல வரைச்ச ரிஷியினுடைய காரியம் என்னன்னா, அனந்தாவை வேதாக, வேதங்கள் அனந்தமாக எங்கெங்கு எவ்வளவோ இருக்கின்றன. அந்த அனந்தமா இருக்கக்கூடிய வேதங்களை நம்மளால அறிய முடியாததாக உள்ள நிலையில மகர்ஷிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞான சக்திகளால அவளுடைய தப்போ வலிமையினால மந்திரங்கள் எல்லாம் அவ அறிந்து உலகோருக்கு உபதேசம் பண்ற. சாவித்ரியார்ஷி விஸ்வாமித்ரஹா என்று சொல்றோம். விஸ்வாமித்திரர் தான் அந்த காயத்ரின்ற மந்திரத்தையே உலகோர் அறியும்படியாக பண்ணினவர். அந்த காயத்ரி மந்திரம் அதுக்கு முன்ன இல்லாத போயிடல, இந்த ரூபத்துல அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உலகோருக்கு உபதேசம் பண்ணினவர். அந்த மாதிரி இது நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் இருந்திருக்க, இந்த திருவாய்மொழின்ற திவ்ய பிரபந்தம் இருக்க. இது மாத்திரம் இல்ல, மீதி மொத்தமா சொல்லக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்களுமே வேதத்தினுடைய இன்னொரு பிரகிருதி தான், மூலம்தான். அசம்ஹிதாம் திருஷ்டவந்தகான்னு, அதுக்காக தான் திருஷ்டவந்தகான்னு சொல்ல. ரிஷேர் மந்திர திரஷ்டாரகான்னு, ரிஷின்றது மந்திரங்களை அறிந்து உலகோருக்கு உணர்த்தினது தான் ரிஷி சப்தம் சொல்றது. அந்த மாதிரி இவரும் நம்மாழ்வாரும் ஒரு ரிஷி தான். அங்க திருக்குறுகை பிள்ளான் அதுல சாதிக்கிற திருவாராயிரப்படி வியாக்கியானத்துல என்னன்னா, தான் ஆழ்வார் தம் திருவுள்ளத்தை அனுபவித்தவாறே பேசுகிறார் என்பதாக. எப்படி எம்பெருமான அனுபவிக்கிறாரோ அனுபவ பரிவாகத்தினால அதனுடைய வெளிப்பாடாக வந்த பாசரங்களை தவிர எழுதுகோலையும் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓலையும் வச்சுட்டு எழுதின பாசரங்கள் இல்லை. இதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு அப்புறமா அடுத்த பதத்தை போடலாமா, எந்த வடிவத்துல இதை அமைக்கலாம்னு எல்லாம் நினைச்சுட்டெல்லாம், எந்த ராகம் எந்த வடிவம் எல்லாம் பண்ணி நினைச்சு பண்ணல. அந்த அனுபவ பரிவாகம் ஒருபடி மேல போறே சுவாமி தேசிகன். அந்த நம்மாழ்வார் சாதிச்ச 4 பிரபந்தங்களும் 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களும் அது நம்மாழ்வார் கண்டுபிடிச்சு மீதி பேரால அந்த வேத பாகத்தை அறிய முடியாமல் இருந்தது. அவர் ரிஷியாக இருந்தபடினால அந்த வேத பாகத்தை காண்பிச்சு நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுத்தவர். ஆகையெல்லாம் ஆம்னாயானாம் பிரகிருதி மபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் என்பதாக சொல்றார். இதுக்கு வரைச்சு பாதுக விஷயத்துல இதுக்கு சொல்லணுமே, எப்படி சொல்றதுன்னா, ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம், வேதங்களுக்கு அபரா பிரகிருதி. இப்போ என்னன்னு கேட்டா, பிரகிருதி விகிருத்தின்னு 2 சொல்றோம். பிரகிருதின்றது காரணபூதமான வஸ்து, அதுல இருந்து உண்டானது விகிருதி. வேதங்கள் எல்லாவற்றுக்கும் பிரகிருதியாக இருக்கிறது பிரணவம்.
அந்த பிரணவத்துக்கும் பிரகிருதியாக இருப்பது அகாரம் என்று பெரியோர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வேதத்துக்கு பிரகிருதியாக இருந்திருக்கிற பிரணவஸ்வரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகள் அந்த திருவடிகளை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறதாக இருந்திருக்கிறது இந்த பாதுகை தான். பிரகிருதியும் அபராம் அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே அதை ஒன்றோடொன்று சம்ஹிதான்னு சொல்லச்சு இந்த பாதுகை ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறது. அது பூமியில நல்லா வைக்கப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கு. அப்படி அதை நாம இந்த இடத்துல அறிந்தது பாதுகா விஷயத்துல ஆயிடுத்து. பாதே நித்ய பிரணிஹித தீயம் பாதுகே ரங்க பர்த்து. பாதே நித்ய பிரணிஹித தீயம் என்பதாக சொல்றது. அந்த திருவடியிலேயே எல்லா சமயத்திலையும் தனது சிந்தையை வைத்தவராக இருந்திருக்கிறவர் நம்மாழ்வார். அவருடைய எண்ணம் முழுக்க அந்த எம்பெருமானுடைய திருவடியை எப்ப நாம சிரத்துல தரிசிக்க போறோம் என்று அதே எண்ணம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று சொல்லச்சு நான் விரும்புவதெல்லாம் என்னன்னா உன்னுடைய திருவடிகள்ல சென்னி மேல தலை மேல வச்சுக்கிறது தான் நான் விரும்புறதுன்னு பாதுகாத்ததான் திருவாய்மொழியில சாதிக்கிறார். ஆகையால எப்ப பார்த்தாலும் அந்த பெருமாளுடைய திருவடியே நினைச்சுட்டு இருக்கிறவராக இருந்திருக்கிறவர் நம்மாழ்வார். பாதுகை விஷயத்துல பார்க்கணும். பாதுகையும் என்ன பண்றதுன்னாக்க பாதுகா தேவியும் என்ன பண்றாருன்னா பெருமாளுடைய திருவடிக்கு என்னாகுமோன்னு எப்ப பார்த்தாலும் அந்த திருவடியே தான் நினைச்சிட்டு இருந்தது. பெருமாள் எங்க சஞ்சரிச்சாலும் அந்த பெருமாளுக்கு திருவடிக்கு என்னமாயிடுமோன்னு அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பாதுகா விஷயத்திலையும் பாதையே நித்திய பிரணிஹித தீயம் என்பதாக சொல்லப்படுகிறது. சொன்னாமானம் முனிமிக பஜே த்வாமஹம் ஸ்தோது காமஹம். சொன்னாமானம் சடாரி என்ற பெயரை உடைய உன்னுடைய பெயரையே தனக்கு நிரூபகமாக தனக்கு ஒரு பெயராக வச்சிருந்து அப்படி இருந்திருக்கிற அந்த மகர்ஷிய ஸ்தோதுகாமஹா அகம் இக பஜே, நான் அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நான் இப்ப இந்த நம்மாழ்வார முதல்ல சேவிக்கின்றேன். முனிமிக பஜே ஒன்ன ஸ்தோத்திரம். இப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்னதான். ஆனா நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்னு நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆகையால அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் எனக்கு வேணும். அதுக்காக அந்த நம்மாழ்வாரை நான் இப்ப அஞ்சலி சமர்ப்பிச்சு வணங்குகிறேன். ஆனா நான் பண்ண போறது ஒன்னதான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். உனக்கும் அபேதத்தை நான் பார்க்கிறேன், ஒன்னையும் நம்மாழ்வாரையும் வேறையா நான் பார்க்கல என்பதாக இந்த ஸ்லோகத்துல சொல்ற. வர்ணஸ்தோமைர் வகுல சுமனோ வாதனாமுத்வஹந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹித தியம் பாதுகே ரங்கபர்த்துஹ சொன்னாமானம் முனிமிக பஜே த்வாமஹம் ஸ்தோது காமஹா. இந்த ஸ்லோகத்தை வால்மீகி விஷயம் சொல்லலாம். அடுத்த ஸ்லோகத்துல வால்மீகி பகவானுக்கே ஒரு தனியா ஒரு ஸ்லோகம் சொல்ல போறார். இருந்தாலும் இந்த ஸ்லோகமும் வால்மீகி விஷயமாக சொல்லலாம்னு சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணம் இருந்திருக்க இது முழுக்க முழுக்க வர்ணஸ்தோமங்கள். அதாவது இந்த ஒரு நல்ல பல வர்ணங்களுடைய ஒரு சேர்ந்து ததுபக்ஷ சமாச சம்சயோகம் சம மதுரோபநதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரச வதம் நிஷாமயத்தம்னு அந்த பத்தியமயமாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு காவியம். பல பதங்கள் பல எழுத்துக்களோட சேர்ந்ததாக இருந்திருக்கு. அது வகுள துல்லியமாக மகிழம்பூக்கு சமானமாக இருந்திருக்கிற நல்ல மனசை உடையவர்களுக்கு இருக்கால அவளால தான் வந்தது. ஆகையால வர்ணஸ்தோமை
வகுல சுமனோ வாசனாம் உத்வகந்தின்னு நல்ல மனசோட சன்மனுஷ்ய மனோயதான்னு இதே வால்மீகி மகர்ஷியே தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜரை பார்த்து சொல்ற அந்த மந்தாகினியினுடைய ஒரு கால்வா போறது இது பார்த்தா ஸ்வச்சமா இருக்கிற ஜலத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னாக்க ஒரு சத்துக்களுடைய மனசு மாதிரி இது இருந்துட்டு இருக்குன்னு அதே மாதிரி இங்கேயும் ஆச்சரியமான ஒரு அந்த ராமாயணம்ன்றது இருந்துட்டு இருக்கே நல்ல மனசாக சத்துக்களாக இருக்கிறவாள் இருக்காளே அவளுடைய மனசோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த சத்துக்களுடைய வாசனைய அதுவும் மனசனுடைய வாசனையை இது இருக்குன்னு சொல்லணும். ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம்னு வேத பிராச்சேதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு வேதமே தான் வால்மீகி பகவானிடத்துல இருந்து ராமாயணமாக அவதரித்ததுன்னு சொல்றதுனால அந்த வேதத்தினுடைய இன்னொரு ரூபமாக இருந்துருக்குன்னு சொல்லணும். சம்ஹிதா அப்படின்னு சொல்லச்சு பதங்களோட சேர்ந்து இருக்கிறது, நல்ல பதங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால என்று சொல்லச்சு மனுஷாத பிரதிஷ்டாத்வம் ஆரம்பிக்கச்சேயே இந்த ஸ்லோகத்துவம் அபியாகத்தை இது வந்துட்டான்னு வால்மீகி இதே மாதிரி தானா உட்காந்து பென்சிலையும் வச்சுட்டு எழுதின வர்றதில்லை, எழுதின காவியம் இல்லை ராமாயணம்ன்றது. ராமாயணம்ன்றது சரஸ்வதி தேவியினுடைய கிருபையினால வாக்தேவி வால்மீகியினுடைய நாட்டில் உட்காந்துட்டான். அந்த வாக்தேவியினுடைய ஒரு அதுக்கு காரணம் பிரம்மாவனுடைய அனுகிரகம். அப்போ அந்த பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால வந்ததே தவிர வேற யாரும் வேற எதுவும் காரணம் கிடையாது. ஆகையால இது சம்ஹிதையாக இருந்துருக்கிறது. இந்த ஸ்லோகங்கள்லாம் தெய்வ சங்கல்பத்தினால ஏற்பட்டதுன்னு இதை எழுதின சம்ஹிதாம் திருஷ்டவந்தம்னு சொல்லியிருக்க. வால்மீகி எழுதினார்னு சொல்லவே கூடாது. ஹசிதம் பாஷிதம் செய்வேன்னு அந்த ரகசியத்துல ராமனோடையும் பேசினதோ சிரிச்சதோ எல்லாம் உனக்கு தோணும் என்றெல்லாம் பிரம்மா சொன்னதுனால அதை மொத்தம் அவர் எப்படி மானசீகமாக யோக திசையில அனுபவிச்சாரோ அந்த அனுபவத்தினுடைய பரிவாகம்தான் ராமாயணமாக வெளிப்பட்டதே தவிர ராமாயணம்னு தனியா உட்காந்து எழுதினதில்லை. ஆகையாலதான் சம்ஹிதான் திருஷ்டவந்தம்ன்றது அவருக்கு வால்மீகியும் பொருந்தும் அப்படின்னு பாதே நித்திய பிரணிகித தியம் என்பதாக சொல்ற அந்த நித்திய பிரணிகித தியம் ராமனுடைய திருவடியிலேயே எப்பவுமே தன்னுடைய எண்ணத்தெல்லாம் மனசெல்லாம் வச்சவராக இருந்திருக்க. கதம் பத்யாமிக பிராப்தோ பார்த்திவ வியஞ்சனான்விதோ மிருத்னந்தி குசகண்டகான்னு சொல்ற ராமனுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி. பார்த்திவ ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடியதாக சங்க ரேகை பத்ம ரேகை இப்படி சக்கர ரேகை இப்படி எல்லா ரேகையோட கூட இருந்திருக்கிற அந்த திருவடியோட கூட பத்யாம் வெறும் காலோட எப்படி வந்தேன்னு தெரியலையே. அந்த பாதுகா கூட சாத்திக்காத அந்த ராமர் எப்படி வந்தேரோ அப்படின்னு அந்த திருவடியே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பாதே நித்திய பிரணிகித தீயம் சொன்னாமானம் மணிமிக பஜே சுவாமகம் சாத்துகாமகான்னு சொல்லியிருக்க. அந்த பாதுகையினுடைய நாம அவருக்கு எங்கேருந்து வரும், வால்மீகிக்கு எப்படி வரும்னு ஒரு கேள்வி வரும். சடாரின்னு இவ ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருந்துருக்கு. வால்மீகிக்கு பாதுகை என்ற பேர் எப்படி வரும்னு அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை உலகத்தோருக்கு வெளிப்படுத்தினவர் பாதுகா பிரப்யாக இவரும் வால்மீகியாவே ஆயிரு. அதாவது ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசிதான்னு சொல்லிட்டு இந்த பாதுகை தான் உலகவர்களுக்கு எல்லாமும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் உண்டு பண்ணும்னு சொல்லி எல்லாரும் அனுசந்தானம் பண்றோமோ இல்லையோ. ஆகையால அந்த அதன் மூலமாகவே அந்த பாதுகையினுடைய ஒரு பிரபாவத்தை வெளிப்படுத்தினதுனால பாதுகையின் அந்த பெயரையும் வால்மீகி பகவான் அடைந்தவராக ஆறார்னு எடுத்துட்டு இப்ப இந்த ஸ்லோகத்தினால நம்மாழ்வார் மாத்திரமில்ல வால்மீகி நம்மாழ்வார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாம இந்த ஸ்லோகத்தினால அனுசந்தானம் பண்ணி அந்த ரெண்டு பேருடைய அனுகிரகத்துக்கும் நாம பாத்திரமாகும்படியாக இது அமைந்துள்ளதுன்னு அர்த்தம். இப்படி சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், நம்மாழ்வாருடைய அனுகிரகம், வால்மீகியினுடைய அனுகிரகம், பாதுகா தேவியினுடைய அனுகிரகம், ரங்கநாதனுடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கு ஒரு சேர நமக்கு ஏற்படணும்னு எல்லாரிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன்.
वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम् पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।